ஆண்களுக்கு மதுவை கொடுத்து ஏமாற்றுகிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். என்ன கொடுக்கறாங்க? ஒயின் ஷாப்பை திறந்து அவங்கள போதையிலே வச்சிருக்காங்க. பெண்களுக்கு அவர்கள் செய்யும், ஆட்சியாளர்கள் செய்யும் எந்த தவறுமே உங்களுக்கு தெரியக்கூடாது, நீங்க அவங்கள மன்னிச்சு விட்டுறணும்ன்றதுக்காக மாதம் மாதம் உங்களுக்கு தரப்படுவதுதான் 1000 ரூபாய். அது மகளிர் உரிமை தொகை அப்படின்னு பேர் வேற அழகா வச்சு உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா அவர்கள் செய்கிற அத்தனை தவறையும் நீங்கள் மன்னித்து விடுவீர்கள் என்று மனப்பால் குடிச்சுட்டு இருக்காங்க. அது இந்த எலெக்ஷன்ல நடக்காது தானே? நல்லா கரெக்டா ஞாபகம் வச்சுக்கீங்க. ஆமா, அப்படிதான் இருக்கணும். தைரியமா சொல்லுங்க. நடக்காது. 3000 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுத்து ஏன் ஏமாத்துறாங்க? ஏன்னா எந்த கேள்வியும் ஆம்பளைங்க கேட்க போறது இல்ல. மகளிரும் நீங்களும் பயந்து போய் எல்லாருமே வெள்ளந்தியான மக்கள், உழைக்கும் மக்கள், ரொம்ப அப்பாவி, ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சு நீங்க மனசிறங்கி இந்த தவறானவர்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க மீண்டும் ஜெயிக்க வச்சீங்கன்னா மறுபடி இன்னும் அதிகமான ஒயின் ஷாப்புகளை திறந்து நம் மக்களை குடிகாரர்களாக்கி நம் பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை இல்லாமல் செஞ்சிருவாங்க. நாம் உங்க பிள்ளைங்களோட தலையெழுத்து உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க போடுற ஓட்டு நல்ல ஒழுக்கமான நல்ல மனிதர்களுக்கு நீங்க உங்க வாக்குகளை அளியுங்கள். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இல்லனா மறுபடியும் இதே மாதிரி ஒயின் ஷாப்பை திறந்து விட்டுருவாங்க.